வணக்கம். இன்று இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பை குறித்தும் அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்களை யார் இயக்குகிறார்கள், அவர்களை யார் செலுத்துகிறார்கள் என்பதை குறித்தும் அவர்களுடைய இந்த போராட்டத்தை நாம் எப்படி வகைப்படுத்துவது, இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை குறித்தும் சுருக்கமாக பேச இருக்கிறோம். முதல் பகுதி என்பது அவர்கள் யார் என்பது. இந்த கட்சி அடிப்படையில் கட்சி அல்ல, இது ஒரு பகடி அமைப்பு. இந்த பகடி அமைப்பு இன்ஸ்டாகிராம் வழியாக ஆரம்பத்தில் உருவாக்கப்படுகிறது. உருவானவுடன் இந்த அமைப்பில் சேரக்கூடியவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். மில்லியன் கணக்கில் வந்து சேர்றாங்க. இது வந்து பெரிய சந்தேகத்தை எழுப்பது. எப்படி இவ்வளவு பேர் ஒரே அடியாக சேர முடியும் அப்படின்னு. சேர்ந்தது மட்டுமில்ல, ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் இவர்களுக்காக செய்யப்படுகிறது. எல்லா பிரதானமான டிவி மீடியாக்கள் எல்லாருமே வந்து அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டிஜிட்டல் மீடியாவில் அதை பற்றின செய்திகள் பரவுது. எல்லாமே அந்த அளவுக்கு பெரிய ஒரு கவனம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது வந்து முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். இணையதளத்தில் உருவாக்கக்கூடிய எல்லா ட்ரெண்ட்ஸுக்கும் உள்ள பெரிய கவனம் கொடுக்கப்படுறதில்லை. பெரும்பாலும் இந்த ட்ரெண்ட் எல்லாமே உருவாகி ஒரு சில வாரங்களில் அவர்கள் முன்னிலைப்பட்டு அவர்களால் ஒரு சமூக தாக்கம் ஏற்படும் போதுதான் அதை பற்றின விவாதங்கள் வரும். அது பெரிய அளவில் வந்து தேசிய கவனம் அப்பதான் வரும். இது அப்படி கிடையாது, இது கம்ப்ளீட்டா வேற. அப்புறம் இது எப்படி பிச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அமைப்பானது இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பாஜகவின் ஒன்றிய கட்சியான பாஜகவிற்கான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி வழியாக உருவாகிறது என்கிற ஒரு பிச்சு வந்து அவங்க உருவாக்குனாங்க. அதான் அவங்களுடைய ஒரு ஒரு நெரட்டிவ். அந்த நெரட்டிவ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த ஒரு கரப்பாம்பூச்சிகளால் பாஜக விழப்போகிறது அப்படின்லாம் வந்து அதை ரைஸ் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மாநில கட்சிக்கும் எந்த ஒரு எதிர்கட்சிக்கும் இவ்வளவு பலத்த ஒரு சக்தி இருக்குதுன்னு எந்த ஊடகமும் இதுவரை பேசியதில்லை. இன்னும் சொல்ல போனா, ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுக்க நடைபயணம் போன போது கூட அந்த நடைபயணத்தினால் பாஜகவுக்கு ஒரு ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு கூட அவங்க எங்கேயுமே சொன்னதில்லை. இதுவரை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததில்லை. காங்கிரஸ் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திருக்கு. பல்வேறு மாநில கட்சிகள் சேர்ந்து கூட்டணிகள் அமைத்திருக்கின்றன. எப்போதுமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான அது ஒரு ஒரு பின்னணி அவர்களுக்கு இருப்பதாக ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டதே இல்லை. இது எனக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியது. அப்போ இவங்களுடைய கூட்டம் நேற்று நடக்கிறது. அந்த கூட்டத்திற்காக அபிஜித், இந்த குறிப்பிட்ட அமைப்பை உருவாக்கிய அபிஜித் என்பவர் அவர் வந்து கிளம்பி வருகிறார். அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வர்றார். வந்த உடனே அவருக்கு வந்து அந்த கூட்டம் நடத்துவதற்கான அனுமதிகளும் கொடுத்துட்றாங்க. ஸோ கூட்டம் நடக்குது, நிறைய பேர் திரள்றாங்க. அது வந்து இவங்க டிஜிட்டல் உலகத்துல திரண்டு வரக்கூடியவர்கள், அங்கு வந்து பதிவு செய்தவர்கள் வந்து மில்லியன் கணக்கில் அப்படின்னா அது மிகச்சிறு சதவீதம் தான் அன்னைக்கு அந்த அந்த மைதானத்துக்கு வராங்க. மிகச்சிறு சதவீதம். அந்த மிகச்சிறு ஒரு 1000க்குள்ளதான் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பெரிய சந்தேகத்தை எழுப்பது. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைவர் உண்மையிலே இந்தியா வருகிறார் என்றால், தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு கூட்டம் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் ஒரு மக்கள் அணிதிரண்டு இருக்கணும். வெவ்வேறு மாநிலங்கள்லையும் எல்லா மாநிலங்களிலும் மக்கள் அணிதிரண்டு வந்து இவரை பார்ப்பதற்காக ஒன்று கூடி போயிருக்கணும். தில்லி நோக்கி போயிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல அவங்க எல்லாம் திரண்டு நின்று இருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஆன்லைன்ல சேர்ந்தவங்க எல்லாம் யாரு? அப்ப இது ஒரு விளையாட்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல இது வந்து ஏதோ செயற்கையா உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. முதல் விஷயம். இதற்கும் தாவேக்காவுடைய இந்த ஒரு ஆதரவு ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது, இந்த நபரை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இந்த சந்தேகங்கள் யாரால் எழுப்பப்படுகிறது என்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுதான் வந்து இந்த மெயினான விஷயம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து யார் இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க. இந்த சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் பொதுமக்களோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ அல்ல. இவர்களை குறித்த சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் பாஜகவினர். பாஜக ஏன் அவங்களை பத்தி இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒருத்தங்க எப்படி உருவாக முடியும்? பாஜக ஆட்சியில் இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து எல்லா ஊடகங்களையும் அவங்களை டைட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாஜகவுடைய கண்காணிப்பின் கீழ் எப்படிப்பட்டு இப்படி ஒரு எதிர்ப்பலை உருவாக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் இருக்கு. அப்ப அவங்க அதுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. பேசும்போது ஒருத்தர் விஜய் பட்டேல் அப்படிங்கிறார். இவர் வந்து பயங்கர தீவிரமான வலதுசாரி ஆதரவாளர். அவர் ஒரு பதிவு போடுகிறார். அதை அந்த பதிவுக்கு ரொம்ப கடுமையாக அபிஜித் வந்து ரியாக்ட் பண்றாரு. அது என்ன பதிவுன்னா, அவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு பாஜகக்காரர் RSSக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்காக 6 லட்சம் ரூபாய் வந்து ஒரு ஃபண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க காங்கிரஸ் ஃபண்ட் வந்து அவர் சொல்ல, வெளி அமைப்புகள்ல இருந்து ஆதரவு வந்ததா சொல்ல, பாஜக எதிர்ப்பாளர்கள்ட்ட வந்ததா சொல்ல, RSSக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஃபண்டிங் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு.
அப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து ராஜேஷ் தாக்கூர் அப்படிங்கிறவர். இவர் வந்து ரொம்ப நெருக்கமானவர், பாஜக நெருக்கமான, பாஜகவுடைய பிஎம் ஆஃபீஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர். இவருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த தாக்கூர் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, அது யூஎஸ்ல இருந்து செயல்படுது, அவங்க இருந்து இவங்களுக்கு பணம் வருதுங்கிறாங்க. தாக்கூர் ஃபவுண்டேஷன் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானது அப்படிங்கிறாங்க. கவனிங்க, இதுதான் ரொம்ப கவனமான விஷயம், முக்கியமான விஷயம். இந்த குற்றச்சாட்டை விஜய் பட்டேல் வைக்கும் போது, விஜய் பட்டேல் இந்த தாக்கூர் ஃபவுண்டேஷன் விஷயத்தை சொல்ல, ராஜேஷ் தாக்கூர் விஷயத்தை சொல்ல, ஒரு நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. There is a journalist who covers the BJP, the PMO and the RSS. He has built strong relationship with leaders. His son has co-founded a company with இவர் சௌரதாஸ். இந்த சௌரதாஸ்ங்கிறவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யம். அபிஜித் வந்து ஒரு பக்கம் இருக்காரு, நம்ம அபிஜித் பத்தி நம்ம பேசிட்டோம். இவர் தான் அந்த ஃபவுண்டர். இந்த அபிஜித் வந்து அடிப்படையில் ஒரு இது ஊடகவியல் படித்து முடித்து விட்டு ஜேர்னலிஸ்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஐ திங்க் அவர் மெயினா வந்து இந்த ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்காக ஓரளவுக்கு இந்த வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியது அபிஜித். ஆக்சுவலி இவர் வந்து மெயினான ஆள் கிடையாது, நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் சும்மா ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து மெயினா வந்து இந்த வியூக வகுப்பாளர்களுக்கு எப்படி இணையதளத்தை பயன்படுத்தி அதை எப்படி பிறகு மெயின்ஸ்ட்ரீம் பண்ணி அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அலை இருப்பதாக உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பணியை தான் அவங்க செய்வாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய வேலை. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் இவங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் தான் வந்து சௌரதாஸ். சௌரதாஸ்க்கு எதிராக தான் இந்த குற்றச்சாட்டை வந்து ஒருத்தர் வைக்கிறார். யோனிங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சௌரதாஸுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஃபண்டிங் 6 லட்சம் ஃபண்டிங் வந்து இவர் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த விஜய் பட்டேல் இதை சொன்ன உடனே பேர் எங்குமே சொல்லல, ஜஸ்ட் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க, இவங்க பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸு, இவங்க வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கும் ரொம்ப க்ளோஸான ஒருத்தர், பிஎம்ஓ அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப க்ளோஸான ஒருத்தர், இவர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரு. இவருடைய மகன் சுபம் தாக்கூர் நினைக்கிறேன், அவரு என்ன பண்றாருன்னா, அவர் ஏற்கனவே ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. அது ஏதோ ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படி ஏதோ ஒன்று. இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை அந்த அமைப்பை வந்து ஒரு உருவாக்கும் போது கோஃபவுண்டரா இருந்தவர் வந்து இந்த சௌரதாஸ். இந்த சௌரதாஸ் தான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற கரப்பம்பூச்சி மக்கள் கட்சியுடைய மக்கள் தொடர்பு பேச்சாளர், முக்கியமான தலைவர், அந்த கட்சியில் முக்கியமான தலைவர். கவனிங்க, அவரும் ஆம் ஆத்மி பார்ட்டி, இவரும் ஆம் ஆத்மி பார்ட்டி, 2 பேருமே ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து வந்தவங்க தான். இவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் க்ளோஸான லிங்க் இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் அந்த ஆட்களோட தான் இவர் ஆரம்பத்திலேருந்து உருவாகி வந்திருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் வந்து பேரை சொல்லவே இல்லை, இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவர் ஒரு மெசேஜ் போடுறாரு. அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கும் அந்த ராஜேஷ் தாக்கூருக்கும் இல்லைன்னா சுபம் தாக்கூரும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா, அது அப்போ எங்க குதிரைக்குள்ள இருக்கிறது இவரே சொல்ற போய் பேரே சொல்லிட்டாரு. பேரை சொல்லிட்டு, நீ இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னா உனக்கு தான் நான் வந்து வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சௌரதாஸ் சொல்றாரு. சௌரதாஸுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்கு. அவர் வந்து நிறைய பேருக்கு எதிராக இந்த மாதிரி வழக்கு தொடுப்பாரு, இந்த நிறைய லிட்டிகேஷன் பண்ணுவார். அவர் எங்கெல்லாம் அவருக்கு அந்த லிட்டிகேஷன் பண்ணி அந்த டேட்டா விட்டு அவர் கட்டுரை எழுதுவார். அதான் அவருடைய பின்னணி. அப்ப இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஆம் ஆத்மி அப்படின்னு வரும்போதே பல்வேறு ஆட்களுக்கு இதை குறித்து சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், இந்த ஆம் ஆத்மிங்கிற கட்சி அப்படின்னு எப்படி உருவாகி வருது? ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கிங்கோட ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய, இந்த செய்திகள்லேயே நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதுதான். அடுத்தது என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் இந்த ஆம் ஆத்மிக்கும் இதுக்குமான ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் நமக்கு இருக்கு. ஆம் ஆத்மி ஏன் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம தெரிய பார்த்தோம் அப்படின்னா, ஆம் ஆத்மியுடைய பிரசாந்த் பூஷன் ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து இந்த எங்களுடைய அமைப்பை இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் உருவாக்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாஜிஸ்டிக்ஸ், எப்படி வந்து கூட்டங்கள் சேர்ப்பது, அநீதியாக திரட்டுவது, பல இடங்களில் வந்து ஆதரவாளர்களை கொண்டு தருவது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே, ஊடகங்களுடைய சப்போர்ட் எல்லாத்தையும் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான். நாங்கள் வந்து அந்த டைம்ல ஒரு ஊழல் எதிர்த்து ஒரு பெரிய கட்சியாக உருவாகி வருவதற்கு எங்களுக்கு இவங்க தேவைப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு நாங்கள் அவங்களை பயன்படுத்திக்கணும், அவங்களும் எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. எங்களை பயன்படுத்திட்டு தான் அவங்க காங்கிரஸை அகற்றி பாஜகவை கொண்டு வந்தார்கள் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சியை கொண்டு வந்து இவர்களை காங்கிரஸை ஒழிக்கிறாங்க, காங்கிரஸ் ஒழிச்சு பாஜக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மிக்கும்
காங்கிரஸுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. இது நமக்கு இந்த கதை தெரியும். அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி எப்படி ஒழிச்சு கட்டினாங்க அப்படி ஒரு விஷயம் தெரியும். அந்த கதையெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி திரும்ப போராடுறாங்க. பஞ்சாப்லையும் வேற இடங்களையும் எப்படியாவது தங்களுடைய இருப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பி டீம் நான் சொல்லவே இல்லை ஆம் ஆத்மி. ஆனா ஆம் ஆத்மி எப்பெல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஆர்எஸ்எஸ் பயன்படுத்திக்குது. ஸோ ஆம் ஆத்மிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான இந்த ஒரு தொடர்பு என்பது எப்படி இருக்குன்னா, தேவைப்படும் உங்ககிட்ட வருவேன், ஒரு அடியாள் மாதிரி ஒன்று அப்பப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதா வந்து இவர்களுடைய ஒரு ஒரு நடத்தையும் நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த இதே ஆட்கள் இப்ப எதுக்கு வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையை ஏற்படுத்த வேண்டும், இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான கேள்வி. அதுக்கு நான் வந்து வந்துடுறேன். இந்த பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான மோதல் கடந்த தேர்தலுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டது. ஆனால் தேர்தலின் போது கூட இவர்கள் முடிந்தளவுக்கு நரேந்திர மோடியை ஆதரிக்காமல் களத்தில் வேலை செய்யாமல் இருந்தார்கள் என்கிற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருந்தன. அந்த மோதல் பெரும்பாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய, அதாவது வந்து கொள்கை மோதல் அல்ல, இது நரேந்திர மோடியுடைய ஒரு தனிநபர் அரசியல், அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய. ஸோ இது வந்து பொதுவாக பேசப்பட்ட விஷயம். இந்த மோதலுடைய பின்னணியில போன தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடியை ஆர்எஸ்எஸ் பாஜக மீது செலுத்தியது. நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் எந்த அளவுக்கு பாஜகவை தொடர்ச்சியாக தாக்கி பேசி வருகிறார் என்பதை நாம் அறிவோம். இதை குறித்து கூட நான் ஒரு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மோதலுடைய ஒரு பின்னணியில் தான் நான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்க்கிறேன். இந்த மோதல் எப்படின்னா, பாஜகவுடைய அரசியல் வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு வேற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும், கவனிக்க வேண்டிய விஷயம். இது கற்பம்பூச்சி கட்சியை வைத்து பாஜகவை அசைக்கலாம் என்பது வந்து யாருடைய உத்தேசமும் அல்ல. அதற்கு பதிலாக இன்னொரு உத்தேசம் இருக்கு. இந்த பாஜகவுடைய அரசியல் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து மக்களிடம் ஆதரவை திரட்டி மக்கள் வழியாக ஆட்சிக்கு வருவது என்பதை அவர்கள் இந்த அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார்கள். அதாவது இது வந்து ஒரு பாஜகவுடைய ஆட்சியை வந்து நீங்க ஒரு சர்வாதிகார ஆட்சின்னு, முழுமையான ஒரு சர்வாதிகார ஆட்சி அல்ல. இது வந்து ஒரு விதமான மக்கள் ஆட்சி முறையை கைப்பற்றி சர்வாதிகாரத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதுதான் அவர்களுடைய முறைமை. இப்ப அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மக்களிடம் தமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை அறுவடை செய்து, இன்னொரு பக்கம் மின்னணு வாக்கு எந்திரத்தையும் தங்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்க. ஸோ கடந்த முறை தேர்தலில் அவங்க தோக்க வேண்டியது இந்த விஷயத்தை வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. ஒரு பக்கம் போர் நடக்குது, அதன் பிறகு வந்து நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருப்பதாக ஊடகங்கள் வந்து பெருக்கி காட்டுகின்றன. இப்போ அவர் வந்து முறியடிக்க முடியாத ஆதரவு கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இந்த பிம்பத்தை பல பேர் ஆட்கள் பேசி 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 அவங்க எல்லா இடத்துலையும் வந்து நம்ப வைக்கிறாங்க. களத்துல அப்படி இல்லை அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. நரேந்திர மோடியோடைய பிம்பம் சரிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பேச்சு வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அக்ரெசிவா வந்து புஷ் பண்ணுவாங்க. இந்த ஒரு இமேஜ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா புஷ் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் இவங்க ஏன் அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா புஷ் பண்றாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா இதை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உண்மையிலே வாக்குகள் அப்படி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. அப்போ போலியான ஒரு பிம்பத்தை வைத்து நீங்க என்ன அடைய முடியும்? ஒண்ணுமே அடைய முடியாது, நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த இந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி எல்லாரும் ஏமாத்திட்டு இன்னொரு பக்கம் வாக்கு இயந்திரங்களை வைத்து அவர்கள் வந்து தேர்தலை வெல்கிறார்கள். இப்போ வந்து இதுதான் அவங்களுடைய மெத்தடா இருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் இதை புரிஞ்சுக்குது. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சரி உன்னுடைய பாணியில நான் அவனை அடிக்கிறேன், உனக்கு வந்து மிகப்பெரிய உங்களுடைய ஆதரவான ஒரு ஆதரவு இருக்குதுன்னு நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க. அந்த பிம்பத்துக்கு ஈக்குவலா நான் இன்னொரு பிம்பத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது வந்து பிஜேபிக்கு ஈக்குவலண்டான ஒரு பெரிய பிம்ப கட்டமைப்பு இருக்குன்னு நான் சொல்லல. பட் ஒரு குறுகிய காலத்துல மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு அலை இருக்கிறது என்கிற ஒரு சித்திரத்தை அவர்களால் வலுவாக ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. இதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட அமைப்பு உருவாவதற்கு முன்பு யாராவது வந்து பாஜக மீது வெறுப்பும் கசப்பும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் யாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். பெரும்பாலும் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் தனித்தனியான துண்டு துண்டான சிக்கல்கள். உதாரணமா வந்து ஒரு நீட் பேப்பர் லீக், இல்லைன்னா ஏதாவது சிபிஎஸ்இ அந்த தேர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெரும்பாலும் இந்த ஆட்சி நல்லா தான் நடக்குது அப்படின்னு இவங்க எல்லாம் பேசுவாங்க. இதை வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நீங்க முன்னிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் தேவை. அந்த இமேஜ் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்குது. ஆர்எஸ்எஸ் இதை உருவாக்கி இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ஆர்எஸ்எஸ் இதை வைத்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பாஜக மீது கொடுக்க விரும்புது. இதுதான் விஷயம். இப்ப இந்த அழுத்தத்தை அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து
அவங்க சொல்றாங்க, நீங்க இது செஞ்சீங்கன்னா நாங்க இதே மாதிரி உங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை இருப்பதாக நாங்கள் தொடர்ச்சியாக கட்டமைத்துக் கொண்டே இருப்போம். அப்ப வந்து நீங்க ஈஸியா ஒரு மின்னணு வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பு. ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா அரசியல் மாறிடுச்சு. மக்களிடம் எதிர்ப்பை கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் இருந்து வாக்குகளை பெற்று ஒரு கட்சியை முறியடிக்கக்கூடிய காலம் முடிந்து விட்டது. வாக்கு இயந்திரங்கள் இருக்கும் வரையில் அது சாத்தியம் அல்ல. அதற்கு பதிலாக மக்களிடம் உங்களுக்கு எதிர்ப்பு இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி நீங்கள் அதே பிம்பத்தை வைத்து ஆதரவு இருப்பதாக ஒரு பிம்பத்தை வைத்து நீங்கள் வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி ஜெயிப்பதை தடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் இன்னைக்கு செய்ய முடியும். ஸோ இப்படி முழுக்க ஒரு பிம்ப அரசியலை நோக்கி நம்ம இன்னைக்கு போயிட்டோம். இதை வந்து ஆர்எஸ்எஸ் பிளே பண்ணுது. அதற்கான ஒரு கருவி மட்டும்தான் என்ன பொறுத்தவரை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவ்வளவுதான் இந்த விஷயம். இதை தாண்டி இதுல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு பெரிய ஊடக கவனம் வந்து வேற எப்படி இது கிடைக்க முடியாது. நீங்க நேற்று கூட பாத்தீங்க எவ்வளவு ஊடகங்கள் இதை வந்து கவர் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்க வேற எந்த ஒரு சின்ன அமைப்புக்கும் இவ்வளவு பெரிய கவனம் கிடைக்காது. ஸோ இந்த ஊடகங்கள் எல்லாமே என்னதான் வந்து இந்த ஊடகங்கள் இன்று நமக்கு தெரியும் நரேந்திர மோடிக்கு ஆதரவான தொழிலதிபர்கள் தான் இந்த ஊடகங்கள் நடத்துறாங்க. பாஜகவுடைய ஊடகங்கள் தான் இவை. ஆனா அந்த ஊடகங்கள் மீது ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பதான் பார்க்கணும். ஸோ இது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய மோதலுடைய விளைவு தான் இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி என்பது என்னுடைய ஒரு புரிதல். முதல் விஷயம். அடுத்து வந்து இந்த மாதிரியான ஒரு கட்சிகள் அடிக்கடி நம்முடைய ஊரில் உருவாகி வருகின்றன. ஒரு ஆளும் அரசு இருக்கும். அந்த ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை கொய்யக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு அமைப்பு உருவாகி வரும், தலைவர் உருவாகி வருவார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்தில் நடக்கும். 6 மாதங்கள் 3 மாதங்கள் ஓராண்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு இது பெரிய புரட்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த புரட்சியின் விளைவாக நடக்கும் பார்ப்பாங்க. ஒன்று வந்து ஆட்சி மாறும். இது நம்ம பார்த்துக்கோம். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வித்தையை செய்தார்கள், அதை நம்ம பார்த்தோம். ஆனா ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள், நான் சொல்றது வந்து 2012 வந்து இவங்க இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க ஆம் ஆத்மி கட்சிகள். ஆனா அந்த நேரத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது பாஜக ஆட்சிக்கு வராங்க, ஆம் ஆத்மியும் வந்து பிறகு வலுவாக எழுந்து வருகிறது. இந்த 2 பேருமே எந்த ஒரு பெரிய சமூக மாற்றத்தையும் உருவாக்கவில்லை. அதாவது சமூக அளவில் இது இன்இக்வாலிட்டி இல்லைன்னா வந்து பாவர்ட்டி, வறுமை, சமத்துவமின்மை, இதெல்லாமே ஏற்றத்தாழ்வு, இது எல்லாத்தையுமே அவங்க ஒழிக்கல. அதற்கான எந்த நடைமுறையும் திட்டங்களும் அவங்கள்ட்ட கிடையாது. அதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே சிஸ்டம் அதுக்குள்ளாடி இவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. வெவ்வேறு பிளேயர்ஸ் இதுக்குள்ள வராங்க. இவங்க வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதே கமிஷன் மெத்தட் தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இவங்களும் கமிஷன் அடிக்கிறாங்க, இவங்களும் சம்பாதிக்கிறாங்க. இவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் வருது. இப்படிதான் வந்து வச்சு அப்ப இந்த சிக்கல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கல் மட்டுமே அல்ல. இதை குறித்து ஒரு நல்ல ஒரு ஆய்வை வந்து நான் படித்தேன். இந்த ஆய்வு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சால்வேஜ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் அது படித்தேன். இந்த ஆக்சுவாலிட்டி ஆஃப் கவுண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆய்வு எழுதியவர் வந்து ஜேமி அலின்சன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு எதிர்ப்புரட்சி அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மார்க்சிய சொல்லாடல். இது எதிர்ப்புரட்சி அப்படின்னா என்னன்னா, ஒரு புரட்சி நடக்கும்போது என்ன காரணமா இருக்கும்? மக்களுடைய எதிர்ப்பு அதற்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ சமூகத்தில் வந்து வெவ்வேறு தட்டுகள் இருக்கும். ஒன்று மேல் தட்டு, அப்புறம் வந்து ஆளும் வர்க்கம், அப்புறம் வந்து அவர்களுடைய இந்த மெஷினரி, அவர்களுடைய இந்த ரூலிங் மெஷினரி ஒன்று இருக்கும், ஜுடிஷியரி, அது இதுன்னு நிறைய இருக்கும், பார்லிமெண்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா. இது ஒன்று ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கீழ் வந்து எளிய மக்கள், ஆளப்படக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய வர்க்கம் இருக்கும். எல்லா தளங்களையும் அதிருப்தி இருக்கும்போது இது வந்து ஒரு புரட்சியாக தோன்றி இதனால் பெரிய சமூக மாற்றம் வருவது என்றால் அது முன்னாடி அப்படி நடந்திருக்கு. நான் சொல்றது வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்துதான் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகி வந்துச்சு. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. இப்படியான போராட்டங்கள் வந்துதான் சமத்துவம் நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரில், நம்முடைய உலகத்தில் முழுக்க பல்வேறு நாடுகளில் சமத்துவம் வந்து நிறுவப்பட்டது. அது வந்து நான் சொல்றது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான, அதாவது பாலின சமத்துவத்திற்கான போராட்டங்கள், எல்லா விதமான போராட்டங்களுடைய முடிவிலையும் ஏதோ ஒரு அவுட்கம்னு ஒன்று இருக்கு. ஆனா இந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த எதிர்ப்புரட்சிகள், இதற்குடைய அவுட்கம்ங்கிறது ஒண்ணுமே இருக்காது. குறிப்பா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2010க்கு பிறகு உலகம் முழுக்க இப்படியான எதிர்ப்புரட்சிகள் நிறைய நடக்குது அப்படிங்கிறது. இதனுடைய முடிவு இது வந்து இந்த மாதிரியான எதிர்ப்புரட்சிகளை வந்து வெளியிலேருந்து ஒரு சக்தி ஆதரிக்கும், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த மேல் வர்க்கம், கீழ் வர்க்கம், அப்புறம் வந்து மத்திய வர்க்கம், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எப்படியாவது ஒரு மாற்றம் வரணுங்கிற விருப்பம் இருக்கும்.
எல்லாமே சேர்ந்து இந்த விஷயம் நடக்குது. நடக்கும்போது அஃப்கோர்ஸ் இதுல வந்து புதிய ஒரு முதலீட்டாளர்கள் கூடிய ஒரு புதிய தரப்பும் உள்ள வந்து இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த மாற்றம் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவதற்காக இந்த மாற்றம் நடக்காது. மாற்றத்தை கொண்டு வராமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே அமைப்பை தொடர்வதற்காக தான் இந்த ஒரு புரட்சியே நடக்கும். இதான் அதனாலதான் இந்த எதிர் புரட்சின்னு சொல்றோம். இது வந்து புரட்சிக்கான இலக்கை இதன் வழியாக யாருமே அடைய முடியாது. ஊழலை ஒழிப்போம்னு இந்தியாவில் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க வந்து 2012 பாத்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல வந்து இதே பேச்சை வச்சுக்கிட்டு யாராவது சில பேர், அதாவது அந்த டைம்ல ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அந்த டைம்ல ட்ரெண்ட். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ரொம்ப கிளீனான இமேஜ் கொண்டு அவங்க கொஞ்சம் பேர் கூட்டு வந்து அவங்கள வச்சு இவங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஜென்சி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ஏதோ இந்த உலகத்துல ஜென்சி மட்டும் தான் இருக்கிற மாதிரி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. இளைஞர்களை எடுத்துக்கலாம், இளைஞர்கள் தான் வந்து நீங்க மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி அவங்க இதை வந்து ட்ரைவ் பண்றதா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இதே எதிர்ப்புரட்சி வந்து இன்னைக்கு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்புரட்சிகள் தொடர்ச்சியாக இன்றைய காலத்தில் நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு கேபிட்டலிசம் வந்து பெரிய அளவில், அதாவது முதலீட்டியம் மிகப்பெரிய அளவில் வந்து எப்பெல்லாம் வந்து சொசைட்டிக்குள்ளாடி பெரிய அதிருப்தி இருக்குது, நம்மளால வந்து ஏற்கனவே ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் நம்ம நகர்த்திட்டு புதுசாக ஆட்களை கொண்டு நினைக்கும் போதோ, இல்லாவிட்டால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் கூட பெரிய அளவில் அடியாளத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் வசதியாக ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களே தொடர்வதற்கும் அந்த ஊழலை தொடர்வதற்குமான ஒரு வசதியான ஒரு போராட்டமாக இதை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அதனால இது எதிர்ப்புரட்சி சொல்றோம். எதிர்ப்புரட்சியுடைய காலமாக தான் இது இருக்கு. அந்த மாதிரியான எதிர்ப்புரட்சியுடைய ஒரு முகமாக தான் இந்த கரப்பாம்பூச்சி புரட்சி அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த புரட்சிகளுக்குடைய பொதுவான ஒரு இயல்பு என்பது என்னவென்றால், அது வந்து நீங்க விஜயுடைய கட்சிக்கும் சொல்ல, விஜயுடைய கட்சி ஒரு கட்சி நான் சொல்லவே மாட்டேன், ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம். நீங்க தவைக்கா என்கிற ஒரு கல்ட் அமைப்புக்கும் இப்படியான சில குணங்கள் இருக்கு. அவங்களும் அப்படிதான் ஊழலை எதிர்ப்போம் அப்படி வந்தாங்க, தூய ஆட்சி கொடுப்போம்னு வந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட எந்த ஒரு கொள்கையும் இருக்காது, அவங்கள்ட்ட எந்த ஒரு இலக்கும் இருக்காது, எந்த ஒரு நோக்கமும் அவங்கள்ட்ட இருக்காது. இதைத்தான் செய்வோம், இப்படி செய்வோம், இந்த மாற்றங்களை வந்து சமூக அளவில் இப்படியான விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இலக்கே இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் கிளீன் கவர்னன்ஸ் அப்படின்னு மட்டுமே தான் பேசுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஒரு மேம்போக்கா இருக்கும் உங்களுடைய பேச்சு. இது வந்து எல்லா எதிர்ப்புரட்சி அமைப்புகளையும் இப்படிப்பட்ட ஒரு போக்கை நீங்க பார்க்க முடியும். அரேபிய வசந்தம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போகல இப்போ, பட் பொதுவாக நான் வந்து இங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பத்தி பேசுறேன். இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து வெற்றி அடைந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, உடனே கொள்கைகளுடைய கோட்பாடுகளுடைய காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது வந்து ஒரு ஏமாத்து வித்தை. இது வந்து மக்களிடமிருந்து வருவது அல்ல. இது அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து மேலே இருந்து திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஏமாற்று வித்தை. திரும்ப திரும்ப அதான் நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து மக்களை ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்து விட்டதாக மக்களுக்கு ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை தொடர்ந்து சுரண்டுவதற்கான விஷயம். உங்களுக்கு நான் ஒரு ஒப்பீடு தரேன். ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அங்க ஒருத்தர் வந்து மேஜிக் ஷோ கட்டுறாரு. இங்க பாருங்க, அதை பண்ற முயலை யானை ஆக்குறேன், யானையை பூனை ஆக்குறேன்னு கனமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, இந்த பெண்ணை பாருங்கள், இவர் வந்து திடீர்னு இப்ப பறக்க போறாரு பாருங்க, அவரை பாருங்க, துப்பில இருந்து நான் வந்து பெரிய யானையை கொண்டு வர பாருங்க, அப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மக்கள் அப்படியே அவங்க மேலே இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து உள்ள வந்து இந்த ஜேப்படி திட்டர்கள் வந்து நிறைய பேர் வந்து பெக்பக்கர் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த ஒப்பில வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எதிர்ப்புரட்சி என்பது அடிப்படையில் இந்த மேஜிக் ஷோ நடத்தக்கூடியவங்க தான். இந்த தாவேக்கா, இந்த கரப்பாம்பூச்சி கட்சி, அதுக்கு முன்னாடி வந்து ஆம் ஆத்மி, இவங்கெல்லாம் பேசிக்கா மேஜிக் ஷோ குரூப். இவங்க வந்து மேஜிக் ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்து ஒருத்தன் திருடிக்கிட்டே இருப்பான். இதுதான் வந்து இந்த ஒரு சிஸ்டம். இது வந்து எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் இது கொண்டு வராது. இதுக்கு பதிலாக மக்களை இன்னும் அது மோசமான ஒரு வறுமையை நோக்கியும் ஏற்றத்தாழ்வை நோக்கி தான் இது வந்து செலுத்தும் அப்படிங்கிறதுக்கான எல்லா தரவுகளும் இருக்கு. 2010 இருந்து 2026 தரவுகள் எடுத்து பாருங்க. நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி தான் போகிறது. நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி தான் போகிறது. அப்ப இந்த புரட்சிகள் எல்லாமே நம்ம அங்கதான் கொண்டு போய் நிறுத்துது. ஆகையால் நாம் இம்மாதிரியான ஊடகங்களும் மிகப்பெரிய முதலீட்டிய நிதியாளர்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இப்படியான ஒரு பரபரப்பை வந்து நம்ம நம்பக்கூடாது, கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.